Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் மசால்தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நம்ம வீட்ல தோசை மாவு இல்லாத டைம்ல கூட நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் அளவு ரவை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம தோசை மாவு பேட்டருக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு நம்ம ரவை பயன்படுத்தி நம்ம வந்து செய்கிறோம். ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம புளிக்க வச்சு தான் செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு தோசை மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். நீங்கள் வந்து புளிக்க வைக்கிறதா இருந்தால் ஒரு 1/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம தயிர் எதுவும் ஆட் பண்ணாமல் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் தயிரை ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி கொடுத்துக்கோங்க. ரவை வந்து சட்டுன்னு வந்து தண்ணியை வந்து உள்ளே இழுத்துடும். அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த பேட்டரை வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ நல்லா வந்து சாஃப்டாக மாவு வர மாதிரி இந்த கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் அந்த ரவையும் உப்பு இந்த இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம். டுடே சீக்ரெட் லெட்டர் N. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால கரெக்டாக நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சேருங்க, இல்லைன்னா கடுகு உளுத்தம்பருப்பும் வந்து சரியாக பொரியாமல் ஆகிடும். நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா சட்டுன்னு உடனே நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு வரும். இப்போ நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணுங்க, இல்லைனா நம்மளுக்கு வந்து பச்சையாக இருக்கிற மாதிரியே தெரியும் சரியாக வதங்கலைன்னா. மசால் தோசைக்குள்ளே நல்லா வதங்கியிருந்தால் தான் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால் பார்த்துட்டு கரெக்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போனால் தான் நம்மளோட மசால் தோசை உள்ளே வைக்கிற மசாலா வந்து நல்லா வாசனையாக சூப்பராக நம்மளுக்கு வந்து இருக்கும் சாப்பிடும்போது. இது நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/4 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்பவே இந்த மாதிரி ஸ்பைஸஸ் சேர்த்து செய்யும் போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்னதாக தக்காளி வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை இந்த தக்காளி எல்லாம் வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஸ்ட்ரக்சர் வரணுங்க. உள்ளே வைக்கிற மசாலா வந்து அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு எடுத்து நான் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலாவில் வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஒரு கலந்து கொடுக்கும்போது இந்த உப்பு எல்லாமே வந்து நல்லா கலந்து வரும். நான் உருளைக்கிழங்குல உப்புலாம் எதுவும் சேர்த்து அவிக்கலைங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வந்து உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி கொடுத்து அந்த மசாலா அந்த உப்பு எல்லாமே வந்து உருளைக்கிழங்கில் சேர்ந்து வர மாதிரி நல்லா வந்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ அதே பேனே உள்ளே வச்சுட்டு நம்ம மாவும் நல்லா ஊறி வந்துடுச்சு. உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரவை நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேய்க்க வராது. அதனால் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நல்லா அழகாக ரவுண்டாக மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ இதை வந்து ஓரங்களில் கொஞ்சமாக வந்து நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க, அது நம்ம விருப்பம்தான். இந்த ஓரங்களில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நான் நடுவுலையும் கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளோட ரவை தோசை ரொம்பவே முருகலாக சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். தோசை ஊற்றும்போது நல்லா வந்து சூடாக இருக்கிற மாதிரி கல்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தோசை வந்து நல்லா முருகலாக சூப்பராக நம்மளுக்கு வந்து வெந்து கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா முருகுனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. அந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா அந்த தோசையில் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த தோசை திருப்பிலாம் போட போகிறது இல்லைங்க. அடியில் மட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து இப்போ அப்படியே மடக்கி கொடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் மசால் தோசை வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி ஒரு தேங்காய் சட்னியோட நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.